வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் மிருதுலா. தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று தமிழகத்தில் இருந்து புறப்படும் 3 அம்ரித் பாரத் ரயில்களை காணொலி காட்சி வாயிலாக தொடங்கி வைக்கிறார். மத்திய அரசின் நிதி ஆதரவால் புத்தொழில் நிறுவனங்கள் துறை வேகமாக விரிவடைந்து வருவதாக மத்திய தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். காணும் பொங்கலை முன்னிட்டு இன்று மாநிலம் முழுவதும் சுற்றுலா தலங்கள் மற்றும் மக்கள் அதிகமாக கூடும் இடங்களில் விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. உலக புகழ்பெற்ற அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டி இன்று நடைபெறவுள்ளது. மகளிர் பிரீமியர் லீக் 2020 கிரிக்கெட் போட்டியில் பெங்களூரு அணி 32 ரன் வித்தியாசத்தில் குஜராத் அணியை வென்றது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று தமிழகத்தில் இருந்து புறப்படும் 3 அம்ரித் பாரத் ரயில்களை காணொலி காட்சி வாயிலாக தொடங்கி வைக்கிறார். மேற்குவங்க மாநிலம் ஜல்பைகுரி திருச்சி, ஜல்பைகுரி நாகர்கோவில், தாம்பரம், மேற்குவங்க மாநிலம் சந்திரகாச்சி ஆகிய 3 அம்ரித் பாரத் ரயில் சேவைகள் இன்று தொடங்கப்படுகின்றன. ஜல்பைகுரி திருச்சி அம்ரித் பாரத் ரயில் எழும்பூர், தாம்பரம், செங்கல்பட்டு, மயிலாடுதுறை, கும்பகோணம் வழியாக இயக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ஜல்பைகுரி நாகர்கோவில் அம்ரித் பாரத் ரயில் காட்பாடி, ஜோலார்பேட்டை, கோவை, திண்டுக்கல், மதுரை வழியாக நாகர்கோவிலுக்கு இயக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. சந்திரகாச்சி தாம்பரம் இடையே இயக்கப்பட உள்ள அம்ரித் பாரத் ரயில் விசாகப்பட்டினம், விஜயவாடா, நெல்லூர், எழும்பூர் வழியாக இயக்கப்படும் என்று தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. நவீன இந்தியாவின் போக்குவரத்து தேவையை பூர்த்தி செய்யும் வகையில் நாடு முழுவதும் ரயில் பயணிகளுக்கான வசதிகளை மத்திய அரசு அதிகரித்து வருகிறது. அதன் ஒரு பகுதியாக இந்த புதிய ரயில் சேவைகள் தொடங்கப்படுகின்றன. அரசின் முறையான கொள்கைகள் மற்றும் நிதி ஆதரவினால் புத்தொழில் நிறுவனங்கள் துறை வேகமாக விரிவடைந்து வருவதாக மத்திய தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் டீப் டெக் எனப்படும் வெறும் மென்பொருள் மேம்பாடு மட்டுமல்லாமல் அறிவியல் கண்டுபிடிப்புகள் மற்றும் பொறியியல் ரீதியான ஆழமான ஆராய்ச்சிகளை அடிப்படையாக கொண்ட தொழில்நுட்பத்துறையிலும் புத்தொழில் நிறுவனங்கள் மிக வேகமாக வளர்ந்து வருவதாக அமைச்சர் தெரிவித்துள்ளார். இதுகுறித்த விவரங்களை அவர் சமூக வலைதளத்தில் பகிர்ந்துள்ளார். இது வெறும் வணிக ரீதியான மாற்றத்தை மட்டும் ஏற்படுத்தாமல் நாட்டின் பாதுகாப்பு, விண்வெளி மற்றும் மருத்துவ துறைகளில் பெரும் புரட்சியை ஏற்படுத்தி வருவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். நாட்டில் இயங்கி வரும் புத்தொழில் நிறுவனங்களில் 80% செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை அடிப்படையாக கொண்டவை என்றும் அவர் தெரிவித்துள்ளார். நாட்டில் செமிகண்டக்டர் இயக்கத்தின் கீழ் செயல்படுத்தப்படும் வடிவமைப்பு சார்ந்த ஊக்கத்தொகை திட்டத்தின் மூலம் இதுவரை 23 புத்தொழில் நிறுவனங்கள் ஆதரவு பெற்றுள்ளதாகவும் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். இந்தியாவிடமிருந்து உலக நாடுகள் பலவற்றை எதிர்பார்ப்பதாகவும் வலிமையும் செல்வாக்கும் இருந்தால் மட்டுமே உலகிற்கு நம்மால் ஆக்கப்பூர்வமான பங்களிப்பை வழங்க முடியும் என்று RSS தலைவர் திரு மோகன் பகவத் தெரிவித்துள்ளார். மகாராஷ்டிரா மாநிலம் கங்காபூரில் நேற்று நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர் பொருளாதார ரீதியாக சுயசார்பு இந்தியாவின் அவசியத்தை வலியுறுத்தினார். நாட்டின் கொள்கை வகுப்பாளர்கள் எந்தவித வெளிநாட்டு அழுத்தங்களுக்கும் அல்லது வர்த்தக வரி அச்சுறுத்தல்களுக்கும் அடிபணியாமல் சர்வதேச வர்த்தகத்தில் ஈடுபட்டு வருவதை பாராட்டினார். உலகமயமாக்கலை மற்றவர்கள் வணிக கண்ணோட்டத்தில் பார்க்கும்போது இந்தியர்கள் அதனை உலகமே ஒரு குடும்பம் என்ற ரீதியில் அணுகுவதாகவும் அவர் குறிப்பிட்டார். சாதி மற்றும் மத பிரிவினைகளை கடந்து மக்கள் அனைவரும் நாட்டின் வளர்ச்சிக்காக ஒன்றுபட்டு உழைக்க வேண்டும் என்றும் திரு மோகன் பகவத் கேட்டுக் கொண்டார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம். இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். காணும் பொங்கலை முன்னிட்டு இன்று மாநிலம் முழுவதும் சுற்றுலா தலங்கள் மற்றும் மக்கள் அதிகமாக கூடும் கடற்கரை மற்றும் பூங்காக்களில் விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. சென்னையை பொறுத்தவரை மெரினா கடற்கரைக்கு ஆயிரக்கணக்கான மக்கள் வருகை தருவார்கள் என்பதால் காமராஜர் சாலையில் இன்று போக்குவரத்தில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது.
பாரிமுனையில் இருந்து கலங்கரை விளக்கம் நோக்கி வரும் வாகனங்கள் போர் நினைவு சின்னம் அருகே கொடிமர இல்ல சாலை வழியாக அண்ணா சாலைக்கு திருப்பிவிடப்பட்டுள்ளது. மாநகர பேருந்துகளுக்கு இதில் இருந்து விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது. உழைப்பாளர் சிலை முதல் கண்ணகி சிலை வரை உள்ள பாதை ஒருவழி பாதையாக மாற்றப்பட்டுள்ளது. கலங்கரை விளக்கத்தில் இருந்து கண்ணகி சிலை நோக்கி வரும் வாகனங்கள் காமராஜர் சாலையில் அனுமதிக்கப்பட மாட்டாது என்றும், இந்த வாகனங்கள் ராதாகிருஷ்ணன் சாலை, டிடிகே சாலை, ராயப்பேட்டை வழியாக அண்ணா சாலையை அடையலாம் என்று போக்குவரத்து காவல்துறை அறிவித்துள்ளது. அதேபோல் நகரின் பல்வேறு பகுதியில் இருந்து கடற்கரையை நோக்கி வரும் வாகனங்களும் ஆங்காங்கே திருப்பிவிடப்பட்டுள்ளன. காணும் பொங்கலை முன்னிட்டு உயிரியல் பூங்காக்கள் மற்றும் சுற்றுலா தலங்களில் 108 ஆம்புலன்ஸ் வாகனங்கள் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளன. சுகாதாரத்துறையின் சார்பில் மருத்துவ முகாம்களுக்கும் ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. உலக புகழ்பெற்ற அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டி இன்று நடைபெறவுள்ளது. இதில் பங்கேற்க மாநிலம் முழுவதிலும் இருந்து மாடுபிடி வீரர்கள் மிகுந்த ஆர்வத்துடன் உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு உலக பிரசித்தி பெற்ற அலங்காநல்லூரில் ஜல்லிக்கட்டு இன்று காலை சுமார் 7 மணி அளவில் துவங்கி கோலாகலமாக நடைபெற உள்ளது. ஜல்லிக்கட்டில் பங்கேற்கும் காளைகள் மற்றும் மாடுபிடி வீரர்கள் வலைத்தளம் வழியாக பதிவு செய்ய அறிவுறுத்தப்பட்டிருந்த நிலையில் சுமார் 6210 காளைகளும் 1472 மாடுபிடி வீரர்களும் பதிவு செய்துள்ளனர். மேலும் காளைகள் வீரர்களின் தகுதிகளை பரிசீலனை செய்ய துறை சார்ந்த அலுவலர்கள் அடங்கிய குழுக்கள் நியமிக்கப்பட்டு வலைத்தளம் மூலம் அனுமதி சீட்டுகள் வழங்கப்பட்டுள்ளது. மேலும் தமிழக முதல்வர் அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டிற்கு வருகை தருவதால் பாதுகாப்பு பணியில் சுமார் 2000க்கும் மேற்பட்ட காவலர்கள் ஈடுபட உள்ளனர். மேலும் ஜல்லிக்கட்டில் அதிக காளைகளை பிடிக்கும் மாடுபிடி வீரர் மற்றும் சிறந்த காளையின் உரிமையாளருக்கு முதல் பரிசாக கார் மற்றும் டிராக்டர்கள் பரிசாக வழங்கப்பட உள்ளன. இது தவிர போட்டியில் வெற்றி பெறும் மாடுபிடி வீரர்களுக்கும் காளை உரிமையாளர்களுக்கும் பைக், சைக்கிள், தங்கம், வெள்ளி காசுகள், பீரோ, கட்டில் என எண்ணற்ற பரிசுகள் வழங்கப்பட உள்ளன. மேலும் ஜல்லிக்கட்டில் பங்கேற்கும் வீரர்களுக்கோ காளைகளுக்கோ காயம் ஏற்பட்டால் சிகிச்சை அளிக்க தேவையான மருத்துவ குழுவினர் மற்றும் அவசரகால வாகனங்கள் அனைத்தும் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளது. ஆகாசவாணி செய்திகளுக்காக மதுரையிலிருந்து எஸ். ரகுராஜா. நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் நவீன ஜல்லிக்கட்டு என்ற பெயரில் கோழிப்பிடிக்கும் போட்டி பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்காக நேற்று நடைபெற்றது. பொங்கல் திருவிழாவை முன்னிட்டு நடைபெற்ற இப்போட்டியில் பெண்களும் குழந்தைகளும் உற்சாகமாக கலந்து கொண்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் பொங்கல் திருநாளை ஒட்டி நடைபெறும் ஜல்லிக்கட்டு போட்டிகளில் பொதுவாக இளைஞர்கள் பங்கேற்பார்கள். இதில் பெண்கள், குழந்தைகள் கலந்து கொள்ள முடியாத நிலை இருந்து வந்தது. இதனை கருத்தில் கொண்டு பெண்களும் குழந்தைகளும் கலந்து கொள்ளும் வகையில் நவீன ஜல்லிக்கட்டு என்ற ஒரு போட்டியை நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு நந்தவனத்தெரு பகுதியைச் சேர்ந்த இளைஞர்கள் உருவாக்கினர். இதில் ஒரு பெரிய வட்டம் போட்டு அந்த வட்டத்திற்குள் கலந்து கொள்ளும் பெண் அல்லது குழந்தையின் கண்களை கட்டி ஒரு காலில் கயிற்றில் ஒரு முனையையும் மற்றொரு முனையை கோழியின் கால்களிலும் கட்டிவிட்டு விதிமுறைகளுக்கு உட்பட்டு கோழியை கைகளால் பிடிப்பவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்படும் என அறிவித்து இந்த போட்டிகள் நடைபெற்று வருகின்றன. கடந்த 17 ஆண்டுகளாக இந்த போட்டிகளை தொடர்ந்து இளைஞர்கள் நடத்தி வருகின்றனர். நாமக்கல்லிலிருந்து எஸ். கண்ணன். இருவரி செய்திகள். வெனிசுலாவில் இருந்து $5.2 பில்லியன் மதிப்புள்ள கச்சா எண்ணெய் அமெரிக்காவுக்கு கிடைக்கும் என்று அந்நாட்டின் அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். சவுதி அரேபியாவின் ரியாத்தில் உள்ள இந்திய தூதரகத்தில் முன்னாள் ராணுவ வீரர்கள் தினம் நேற்று வெகு விமரிசையாக கொண்டாடப்பட்டது. உடல் பாதிப்புகளுக்கு சுயமாக்க மருந்துகளை உட்கொள்ள செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை பயன்படுத்த வேண்டாம் என்று எய்ம்ஸ் மருத்துவமனை கேட்டுக் கொண்டுள்ளது. மகளிர் தலைமையிலான உள்ளாட்சி அமைப்புகளில் வெளிப்படைத்தன்மை நிலவுவதாக மாநிலங்களவை துணைத் தலைவர் திரு ஹரிவன்ஷ் தெரிவித்துள்ளார். மீன்வளத்துறையில் எதிர்கால செயல்திட்டத்தை வகுக்க மத்திய மாநில அரசுகளின் மீன்வளத்துறை செயலர்களின் தேசிய மாநாடு புதுதில்லியில் நேற்று நடைபெற்றது. காணும் பொங்கலை முன்னிட்டு வேளச்சேரி, சென்னை கடற்கரை இடையே 6 சிறப்பு ரயில்கள் இயக்கப்பட உள்ளதாக தெற்கு ரயில்வே தெரிவித்துள்ளது. பாலமேடு ஜல்லிக்கட்டு போட்டியில் 16 காளைகளை அடக்கிய மாடுபிடி வீரர் அஜித்துக்கு கார் பரிசாக வழங்கப்பட்டது. சென்னை ஏழுக்கிணறு பகுதியில் வடசென்னை வளர்ச்சி திட்டத்தின் கீழ் கட்டப்பட்டுள்ள புதிய அடுக்குமாடி குடியிருப்புகளை அமைச்சர் திரு பி. சேகர் பாபு நேற்று மாலை ஆய்வு செய்தார். சென்னை பெருநகர வளர்ச்சிக் குழுமத்தின் சார்பில் திருவிகா நகர் பகுதியில் கட்டப்பட்ட புதிய சமுதாய கூடத்தின் கட்டுமான பணிகளை மேயர் திருமதி பிரியா நேற்று நேரில் ஆய்வு செய்தார். விளையாட்டுச் செய்தி. மகளிர் பிரீமியர் லீக் 2020 கிரிக்கெட் போட்டியில் பெங்களூரு அணி 32 ரன் வித்தியாசத்தில் குஜராத் அணியை வென்றது. நவி மும்பையில் நேற்றிரவு நடைபெற்ற ஆட்டத்தில் முதலில் விளையாடிய பெங்களூரு அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 7 விக்கெட் இழப்பிற்கு 182 ரன் எடுத்தது. 183 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் விளையாடிய குஜராத் அணி 18.5 ஓவரில் 150 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. இன்று நடைபெறும் ஆட்டங்களில் மும்பை அணி உத்தரப்பிரதேச அணியையும், தில்லி அணி பெங்களூரு அணியையும் எதிர்கொள்கின்றன. மீண்டும் தலைப்புச் செய்திகள்.
பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று தமிழகத்தில் இருந்து புறப்படும் 3 அம்ரித் பாரத் ரயில்களை காணொலி காட்சி வாயிலாக தொடங்கி வைக்கிறார். மத்திய அரசின் நிதி ஆதரவால் புத்தொழில் நிறுவனங்கள் துறை வேகமாக விரிவடைந்து வருவதாக மத்திய தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். காணும் பொங்கலை முன்னிட்டு இன்று மாநிலம் முழுவதும் சுற்றுலா தலங்கள் மற்றும் மக்கள் அதிகமாக கூடும் இடங்களில் விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. உலக புகழ்பெற்ற அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டி இன்று நடைபெறவுள்ளது. மகளிர் பிரீமியர் லீக் 2020 கிரிக்கெட் போட்டியில் பெங்களூரு அணி 32 ரன் வித்தியாசத்தில் குஜராத் அணியை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.